அடுத்த எழுத்தான கா, காக்கு என்ன வச்சிருக்கீங்க ரகசியம்? அந்த 4 முக கடவுள், நான்முக கடவுளான பிரம்மனை வர்ணிப்பது கா. சரி, பிரம்மா வந்துட்டார். பிரம்மாவனுடைய அந்த கலை நயத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா, எந்த ஒரு படைப்புக்கும் தன்னுடைய கலைத்திறனை முழுமையாக வெளிப்படுத்த உதவுபவர்கள் பிரம்மாவும் சரஸ்வதியுமே. அந்த முருகன், முருகன், நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னேன். தமிழில் கடைசி வார்த்தை இன்ன. இன்றைய ஜெனரேஷனுக்கும் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸுக்கும் புரியறதா இருக்கிறதுனால எல்லாரும் கட்டாயம் இதை புரிஞ்சு அனுபவிப்பா. இது கடவுள் பயப்படுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ மட்டும் இல்லை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோரக்கி ஆத்தர் சுதாகுமார் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட முருகன் பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவங்களுக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நம்ம முருகர் பத்தி ரு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. திருமாலும் ருத்ரமும் சேர்த்து சிவன் பார்வதியோட சக்தியை உள்ளடக்கி கொடுத்துருந்தீங்க. அடுத்த எழுத்தான கா, காக்கு என்ன வச்சிருக்கீங்க ரகசியம்? க அப்படின்னாலே கமலன். கமலன்னா தாமரை பூவில் அமர்ந்தவன். யாரு தாமரை பூவில் அமர்ந்தவன்? பிரம்மன். நான் ஏற்கனவே சொன்னேன், சிவனுடைய ஒரு முகம், விஷ்ணுவனுடைய ஒரு முகம், பிரம்மாவனுடைய 4 முகம் சேர்ந்தாதான் 6 முகம் ஆகும். அந்த 6வது முகத்துக்கு மீதி இருக்கிற 4 முகத்தை எடுப்போம். இப்ப அந்த 4 முக கடவுள், நான்முக கடவுளான பிரம்மனை வர்ணிப்பது க. படைக்கும் தொழிலில் எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அம்சம். பிரம்மாங்கிறது தனியாக ஒரு கடவுளோ, விஷ்ணுங்கிறது ஒரு தனியாக ஒரு கடவுளோ, சிவன்கிறது ஒரு தனிச்ச கடவுளாவோ பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒரு அம்சமாக தான் உருவாயிருக்கார் முருகன். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கிரியேட்டிவிட்டி, அவர் பிரம்மனோடது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒவ்வொரு மாம்பழ விதை நம்ம நட்டோம்னா மாமரம் மட்டுமே வரும். அப்படி ஒவ்வொரு விதைக்கு ஒவ்வொன்று தான் வருது. நம்ம அது மாதிரி மனிதர்கள் எல்லாரும் சிமெட்ரிக்கலாக இல்லை அப்படின்னாலும் ஒரே மாதிரி அமைப்புள்ள கண்கள், காதுகள், மூக்குங்களோட பிறக்கிறோம். ஏதாவது சில மாறுதல்கள் இருக்கு. அது நம்ம மாறுதல்கள் கர்மவினைக்கு தகுந்தது வர்றது காரணமாகவும் இந்த ஜென்மால அந்த கர்மவினையை அனுபவிக்கிறது மூலியமாக மாறக்கூடியதாகவும் இருக்கு. மற்றபடி மாமரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பலாமரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்படி நம்மளால எதையாவது கோடி கோடி கணக்குல யுக யுகமாய் படைக்க முடியுமா? அசாத்தியமான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு அம்சம்தான் பிரம்மா. சரி, பிரம்மா வந்துட்டார். பிரம்மாவனுடைய அந்த கலை நயத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா, அவருடைய நாவில் குடியிருக்கும் சரஸ்வதி. இந்த காங்கிற எழுத்து பிரம்மனாக நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னாக்க, நம்ம சரஸ்வதியினுடைய ஹம்ச வாகனத்தில் அவர் எழக்கூடியதா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அன்ன வாகனம், வெள்ளை நிறம், வெள்ளிக்கிழமைகள், திங்கள் கிழமை, இதெல்லாம் பிரம்மனுக்கு உகந்த நாட்களாக எடுத்துக்கலாம். நம்ம சரஸ்வதி பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய நவமி தசமி, நவமி தசமி இந்த 2 திதிகளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் இந்த நம்ம பண்ணக்கூடிய இதே முருகனுடைய சிலைக்கு ககாரம்ங்கிறத ஆவாகனம் பண்ணக்கூடிய நாட்களாக எடுத்துக்கொண்டு நம்மளால் அவருக்கு ஒரு 12 நாமா, அந்த 12 நாமாவால் அவரை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது வெள்ளை தாமரையால், வெள்ளை உடையால், வெள்ளையான அந்த பாயசம் மாதிரியான விஷயங்களால், ஏன்னா அந்த அம்சம் அப்படின்னு நம்ம சொன்னாலே என்ன பண்ணுவோம்னா, நீரக்ஷேர விபாகேத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணியையும் பாலையும் அழகாக பிரிக்கக்கூடியது அன்னம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எது கெடுதல் எது நல்லதுன்னு பிரித்து அறியக்கூடிய அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா இந்த பிரம்மாவும் சரஸ்வதியும். அறிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? கன்ஸ்ட்ரக்டிவாக, கிரியேட்டிவாக. ஒரு வீடு கட்டுறவனுக்கு பிரம்மாவோட அருள் இல்லைன்னா அழகான வீடு வராதே. ஒரு கலை, நம்ம ஒரு வீடியோவில் டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், எத்தனையோ. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், என்னுடைய பேச்சில் நாவல் சரஸ்வதி நற்றுணையாலன்னா மக்கள் அதை புரிஞ்சுக்க முடியாது. படன்னு உளறினோன்னா என்ன ஆகும்? அப்போ நாவல் சரஸ்வதி உட்காரணும். இப்படி எந்த விதமான அழகையும் அழகாக
பிரபலப்படுத்துறதுக்கு தேவையானது பிரம்மா சரஸ்வதியினுடைய வரம் அருள் அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு படைப்புக்கும் தன்னுடைய கலைத்திறனை முழுமையாக வெளிப்படுத்த உதவுபவர்கள் பிரம்மாவும் சரஸ்வதியுமே. அதுதான் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகும். இப்போ நீங்க ஏன் கலைத்திறனை வெளிக்காட்டணும் அப்படின்னா, டான்ஸ் மூலியமா சிவனுடைய அந்த முத்திரைகள் அத்தனையும் நம்ம வெளிப்படுத்தும் போது முத்திரைகள் நமக்கு என்ன நலன் கொடுக்கிறதுங்கிறத நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது. We are transforming our talents and the rituals to the next generation. அது அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு அடுத்தது. ஸோ இந்த கலைகளையும் நல்லவற்றையும் கடத்துவதற்கே நமக்கு பிரம்மாவுடைய சரஸ்வதியினுடைய அருள் தேவையாயிருக்கு. அப்பேற்பட்டவர்களுடைய அருளை பெறறதுக்கு சின்னதாக அதே முருகனுடைய அந்த சிலைக்கு ஒரு 12 மந்திரத்தால் நம்ம பண்ணலாம். அதை நம்ம அந்த 12 மந்திரத்தை பிரம்மாவனுடையதை கடைசியில் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வரப்போகிற விஷயம் இன்னு. அந்த முருகன் முருகன். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னேன். தமிழில் கடைசி வார்த்தை இன்னு. அப்போ எதையும் முழுமையாக கடைசி வரையில் எடுத்து சென்று கடத்தி சென்று அடுத்த நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய லெட்டர் தான் இன். முடிஞ்சு போச்சு. தமிழ் இன்னு கடைசி எழுத்து இன்னு மெய் எழுத்து முடிஞ்சு போச்சு. இந்த இன்னுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிப்போம். அப்படி முழுமையாக தருதல் முருகன் முழுமையாக நமக்கு கொடுக்கிறான் அந்த இன்னு. நான் என்ன எதிர்பார்த்துட்டேன், முருகா அப்படிங்கிறது தானு மாலையன் 3 தெய்வங்களையும் உள்ளடக்கி பேசிட்டீங்க. அப்போ இன்னும் இருக்கும்போது வேற ஏதாவது முருகன் கூட கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்கன்னா அகைன் அதுவும் தமிழ் கூட கனெக்ட் பண்ணி இந்த 3 பேரையும் கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா கொடுக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். நம்ம இப்ப என்ன சொல்றோம், பேக்கேஜ் அப்படிங்கறது ஒரு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா ஒருத்தர் வராரு, சார் கம்ப்ளீட்டா இந்த கல்யாணம் நான் பண்ணி கொடுத்துட்றேன், பேக்கேஜா பண்ணி கொடுத்துட்றேன். எதுல இருந்துப்பா? இந்த பந்தல் அலங்காரம், வாழை மரம், முதல் நாளைக்கு நம்ம சம்மந்தி விருந்து வருவாங்கல்ல, அதில் ஆரம்பிச்சு அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், காரு வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுலேருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் போடுறதுலேருந்து திரும்பி இந்த மணப்பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு மறுவீடு கொண்டு விடுற வரைக்கும் பேக்கேஜ் சார். இந்த பேக்கேஜ் இந்த முருகன்டேந்து வாங்கப்பட்ட கலை தாங்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு இன்டாக்ட்னஸை, முழுமையை, முழுத்தன்மையை, எது வேண்டுமோ அதை எல்லாம் அழிக்கக்கூடிய வரங்களை அப்படி அள்ளி கையில் வச்சுட்டு நீ எதை கேட்குறியோ அதை அப்படி கொடுக்க காத்துட்டு இருக்கிற முழுமை தன்மையை அடைந்தவன் முருகன். அங்கேயும் ஒரு 3ஆதான் வருது பாருங்க. முருகன் என்பவன் இந்த முழுமையை கொண்டவன். இதுக்கு தான் நான் மூல ஆரம்பித்து இன்னில் முடிக்கிறேன். என் மனதுக்குள்ள முருகன்கிறவன் ஏன் தமிழ் கடவுள் எழுத்துக்களுடைய தமிழ் எழுத்துக்களுடன் கனெக்ட் ஆனவன். மூங்கிறது முகந்தன்கிற விஷ்ணுவுடன் கனெக்ட் ஆயிருக்கு, ருங்கிறது ருத்ரனுடன் கனெக்ட் ஆயிருக்கு, கங்கிறது கமலன்கிற பிரம்மனுடைய கனெக்ட் ஆயிருக்கு. இன்னுங்கிற எழுத்து முழுமை அடைதல்கிறதை உணர்த்துகிறது. அப்போது இந்த முழுமையான பேக்கேஜான முருகனை நம்ம எப்படி வேணா கும்பிடலாம், எப்படி வேணா அவனை கூப்பிடலாம். என்ன கூட்டாலும் வருவான், என்ன கேட்டாலும் தருவான். அப்பேற்பட்டவனை இவனையே திருப்புகழில் சில பதிகங்கள்லாம் இருக்கு. என்னன்னா, எதிரழிய அழிக்கிறதுக்கு கூட திருப்புகழ் நெருப்பாகுமே அப்படின்னு எனக்கு தெரியுமே, நாம் அறிவோமேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். முருகனுடைய ரூபம் இத்தனை அழகு, அவனுடைய பாதங்கள் இப்படி இருக்கும். நான் இந்த பாதத்தை பழனிலையும் பார்த்துருக்கேன், திருத்தணிலையும் பார்த்துருக்கேன், திருப்பரங்குன்றத்துலையும் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இந்த பாதத்தை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வர்ணிக்கிறார். அவனுடைய சுபாவத்தை வர்ணிக்கிறார், அவன் பேர்பட்டவன்னு வர்ணிக்கிறார், அவனுடைய அம்ச லாவண்யங்களை வர்ணிக்கிறார், அவனுடைய தத்துவம் எப்படி போகும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். நம்ம கந்தசஷ்டி கவத்திலேயே சிவகுகன் வருகன்னு கூப்பிடுறோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியாக இயங்கி அதையும் ஆராதாரத்துக்கு மேலே ஏற்றி தலையின் மேல் தன்னுடைய பாதங்களை வைத்து அந்த 1000 இதழ் தாமரையை பிரிச்சு நமக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆன்மா அளவிலையும் குடும்பத்தளவிலையும் இந்த ஈடா பிங்களா சுழுமனா மூலமாக 72
22,000 நாடிகள் அளவிலையும், நாடிகளை தாண்டி வாயுக்கள்னு பார்த்தேன்னா பிராண, அபான, உதான, சமான, நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், அடுத்தது இந்த மாதிரியான எல்லா வாயுக்கள் மூலியமாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய. ஸோ ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு நியூக்ளியஸ்லையும் நிறைந்த நமக்கு தேவையானவற்றை சீராக்கி, சீரில்லாதவற்றை சீராக்கி, நமக்கு எதிரியாக நம்முடைய குணமே இருந்தாலும் எதிரிகளின் எண்ணங்களை அவர் அழகா சொல்றாரு. என்னன்னா, சத்ரு புத்தி விநாசாய, அவளுக்கு சத்ரு புத்தியை அழிக்கும்படியான வரத்தை நான் தரேன் அப்படின்ற அளவுக்கு தெள்ள தெளிவா நாம என்ன செய்யணும், எப்படி அவனை வேண்டணும், எப்படி அவனிடத்துல சரணாகதி அடைஞ்சு உன் பாதமே துணைன்னு இருந்தால் நாம உடல் நலம், மன வளம், செல்வ வளங்கள் அத்தனையும், கலை நயம், இது எல்லாம் தாண்டி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அமைதி, மன அமைதி, மன நிறைவு, இந்த வாழ்வில் நான் நிறைவை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அபண்டன்ஸ், இதையெல்லாம் தாண்டி பிளிஸ், எலிக்சர், அமிர்தத்தை இந்த இந்த பேரண்ட நாயகனை அடையும், அமிர்தத்தை அடையும் வழி, இன்னும் என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய வரமானது இதன் மூலியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தான் முருகனை நம்ம ரொம்ப கிட்டக்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க மேம், மற்றவங்களுக்கு முருகன் எப்படியோ தெரியல, நான் ஆராய்ச்சி செஞ்சும் போது எனக்கு இப்படிதான் இந்த மாதிரியான விளக்கங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. நீங்க செய்யற ஒவ்வொரு ஆராய்ச்சியும் புது புது விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொல்லும் போது கேட்குற எனக்குமே பார்க்குற வியூவர்ஸ்க்குமே இதை ஈஸியா இப்போ இருக்க வாழ்வியல் கூட கனெக்ட் பண்ணி ஆமாம்ல இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது நாங்க இனிமேல் அப்ரோச் பண்ற வியூஸ்மே வேற மாதிரி இருக்கும். இது என்னுடைய குரு இந்த காலத்து லாங்குவேஜ் அந்த காலத்து லாங்குவேஜ் ரெண்டும் தெரிஞ்சவர். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவார், தமிழில் கேட்டால் தமிழில் பதில் சொல்லுவார். அவர் கிரந்தம் படிக்க தெரிஞ்சவர், அவர் சம்ஸ்கிருதம், அவர் குமார சம்பவமும் நம்ம தேவி மகாத்மியத்தையும் சும்மா வாயில் இந்த மகாத்மியத்தில் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா இதை சொல்லுவார், திருப்புகழில் இந்த பதிகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு, இதை சொல்லு உனக்கு சரியாயிடும்பார். அப்படிப்பட்ட ஒரு மகான் எனக்கு ஒரு குருவா கிடைச்சார். அவரால் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. நம்ம போய் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு இதாமா பதில் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்பா அம்மா 2 பேரும் உன் வாயில அந்த அம்பாள் நடனம் ஆடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கு நானோட பலன்தான் இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சிருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரே சந்தோஷம்னா, நான் பேசுகிற இப்போ இந்த லாங்குவேஜ் இன்றைய ஜெனரேஷனுக்கும் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸுக்கும் புரியறதா இருக்கிறதுனால எல்லாரும் கட்டாயம் இதை புரிஞ்சு அனுபவிப்பா. இது கடவுள் பயப்படுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ மட்டும் இல்லை, நம்ம அனுபவிக்கிறதுக்கு. கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கடமைக்கு சாமி கும்பிடாம இனிமேல் அதை அனுபவிச்சு நம்மளுக்குள்ளான தெய்வம் அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம கா அப்படிங்கிறதுக்கான அந்த மந்திரமும் சொல்லிடலாம், கொடுத்துடலாம். ஒரு 12 நாமா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த 12 நாமாவை 9 முறை உச்சரிக்கும் போது 108 தடவையா வரும். பிரம்மனுக்கு உண்டான அழகான வெள்ளை மலர்கள், வெள்ளை தாமரை, சரஸ்வதிக்கு உண்டான அழகு மிகுந்த எந்த ஒரு மலராலையும் இந்த பூஜையை பண்ணலாம். வெள்ளை பாயசம், நல்ல பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். வெள்ளையான சமாச்சாரங்கள் எல்லாமே இவாளுக்கு அழகு கொடுக்கும். முதலானது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓம் பிரம்மாய நமஹா. 2வது ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமஹா. ஹிரண்ய கர்ப்பம்னா, ஹிரண்யம்னா பூமி அப்படி சொல்லலாம், தங்கம்னு சொல்லலாம். தங்கத்தை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருப்பவன் அப்படின்னு. அப்படின்னா பிரம்மா அதை சுமந்துட்டு இருக்கானா, அதுக்காக. அடுத்தது ஓம் நாபிஜாய நமஹா. விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிறந்தவனே, நாபிஜா அப்படின்னா பிறந்தவன் அர்த்தம். அடுத்தது காஞ்சாய நமஹா. காஞ்சம், அவனுடைய காஞ்சனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்தது ஓம் சதுர்புஜாய நமஹா. சதுர்புஜம்னா 4 கரங்கள் தெரியும். அண்ட் ஓம் பத்மஜாய நமஹா. பத்மஜான கமலம், அதுன்னா தாமரையிலிருந்து பிறந்தவன் அப்படிங்கிறது. ஓம் அஜாய நமஹா. அஜாயனா அது அயராது ரொட்டீன்ஸ் அந்த எனர்ஜி பிரம்மனுக்கு குறையவே குறையாது, அப்படியே இருந்துட்டு இருக்கும்.
அந்த இடத்துல அஜாய நமஹா அப்படின்னு சொல்லலாம். ஓம் சதுர்முகாய நமஹா, 4 முகங்கள். ஓம் ஸ்வயம்புவே நமஹா, தன்னைத்தானே வரிச்சு கொள்ளக்கூடியவன். இன்னைக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு ஏதானுன்னா உடனே அடுத்த நாளைக்கு ஹீ வில் ரிஃபைன் ஹிம்செல்ஃப். அதுதான் இந்த இடத்துல ஸ்வயம்பு, ஹி ரிஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஓம் சதுரானனாய நமஹா, ஓம் பிரஜாபதையே நமஹா. பிரஜாபதினா குழந்தைகளை உருவாக்கக்கூடியவன் அர்த்தம். ஓம் ஹம்சவாகனாய நமஹா, அன்னவாகனத்தில் இருக்கக்கூடியவனே. இந்த 12 நாமாவை முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னபடி பிரம்மனுக்கு உகந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய 4லிருந்து 6 வரைக்கும் டெய்லியே பண்ணலாம். பண்ணும்போது காலையில் 4லிருந்து 6, இல்லைன்னா சாயந்தரம் 4லிருந்து 6ங்கிறது விசேஷம். 12 வரும்போது இந்த கமலன்கிற வார்த்தையும் அந்த இன்னு சேர்த்து வரும். இது எல்லாத்துலேயுமே இன்னும் கலந்தே வரதுனால இன்னுங்கிற அந்த கம்ப்ளீஷனும் சேர்த்து முருகனுடைய முழுமையான வரத்தை, ஆசீர்வாதத்தை, அருளை, நமக்கு வேண்டியவற்றை வேண்டி வேண்டி பெரும் கருணையை பெறலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையை வளமா நலமா இந்த முருகனோட கொண்டாட்டத்தில் வாழ்ந்து காட்டும். படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லாத்தையும் 3யுமே உள்ளடக்கிய ஒரு தெய்வம் முருகன் அப்படிங்கிறத அந்த பேரோட விளக்கங்களோட தமிழ் கூட கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.